ஒரு வசனம் தான். 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ யார ஏசப்பா தூக்கி விடுறாங்களாம்? அற்பமா எண்ணப்பட்டவங்க. அவன் சின்னவன், அவன் அற்பமானவன், அவன் ஏழை, அப்படி. அப்போ ஒரு செலக்டட் பீப்புள்ஸ் யாரையெல்லாம் ஏசப்பா ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்துல வெறுத்து ஒதுக்கப்பட்டாங்களோ, தள்ளப்பட்டாங்களோ, அவங்களதான் ஏசப்பா ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீ கூட இன்னைக்கு ஒரு வேளை யோசிக்கலாம், நான் என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குறாங்க, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா இந்த உலகத்தின் பார்வையில உனக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில நம்ம தான் விசேஷமானவங்க. கண்டிப்பா ஏசப்பா நம்மள உயர்த்துவாங்க, நம்மளை தூக்கி விடுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்காங்க. வசனம் கூட அழகா சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமான காரியம். நம்மளை வெறுக்கிறதோ இல்லை நமக்கு சாபம் விடுறதோ அவருடைய நோக்கம் இல்லை. அவரை நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அந்த பிரியத்தோட இங்க இந்த உலகத்திற்கு வந்தாரு. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும், நம்ம பாவிகளா இருந்தா கூட நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு நம்மளை பரிசுத்தவானா மாத்தி அதுக்கடுத்து என்ன பண்றாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். நம்ம கவலையே பட வேணாம். எந்த சூழ்நிலை, நம்ம தாழ்வுல இருந்தாலும் சரி, நம்ம உயர்வுல இருந்தாலும் சரி, நம்ம துக்கத்துல இருந்தாலும் சரி, சந்தோஷத்துல இருந்தாலும் நம்ம தேவனை துதித்து கொண்டு இருக்கும் போது கண்டிப்பா நம்மள தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம செய்தி வேலைக்குள்ளாக கடந்து போகலாம். எடுத்தவங்க வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதே வசனத்தை நம்ம இப்ப எங்க பார்த்தோம்? சங்கீதம் 113ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம வாசிச்ச வசனத்துல சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். ஆனா இப்ப நம்ம 1 சாமுவேல்ல வாசிச்சிருக்கோம். அதே சேம் வசனம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் அதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன யோசிப்போம்னா, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஏன் எனக்கு நான் எதிர்பார்க்குற எந்த காரியமுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா நாள் நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைகளெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்லி